முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞருக்கு பருத்தி வீரன் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆன பிறகு அவருக்கு போட்டு காட்டினாங்க அந்த படத்தை. அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் அவர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. அப்போ அவர் அந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு மக்கள்கிட்ட அவங்க சொந்தங்கள்கிட்ட பொதுமக்கள்கிட்ட சொன்னது இந்த கிளைமேக்ஸ், இந்த பருத்தி வீரன் படத்தினுடைய கிளைமேக்ஸ் ரொம்ப உறுத்தலாக இருக்குது. இது கண்டிப்பாக என்னுடைய தூக்கத்தை கெடுக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி மட்டும் இல்லை, அந்த படம் எத்தனை நாள் என்னுடைய தூக்கத்தை கெடுக்க போகுது தெரியல. அப்படி ஒரு சிறப்பான கிளைமேக்ஸ் அமைச்சிருக்காங்க. ரொம்ப என் மனசை பாதிச்சிருச்சு அப்படின்ட்டு. சில படங்கள், சில கதைகள், சில நாவல்கள் எல்லாமே சில படத்தின் முடிவுகள் இப்படி தான் இருக்கும். இப்படி தான் இருக்கணும். அதாவது ஒரு படத்தை பார்த்தாக்கா என்டர்டெயின்மெண்ட்டாக ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும். ஒரு கருத்து சொல்கிறோமா, அந்த கருத்து நச்சுன்னு சொல்லணும். எவ்வளோ அருமையாக அவர் சொல்லியிருக்காரு. அவர் எத்தனை புத்தகங்கள் எழுதியிருக்காரு, எத்தனையோ அவர் படைப்புகளை உருவாக்கிறார். அவர் சினிமா நடிகரும் கூட. அவர் நிறைய நாடகங்கள் நடிச்சிருக்காரு. அப்படி இருந்தும் கூட அவர் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார். அப்போ எந்தளவு பாதிச்சிருக்கு. நீங்களும் பருத்தி வீரன் படத்தை பார்த்துருந்தா அந்த பாதிப்பு கடைசியில் அந்த கிளைமேக்ஸ் உங்களை பாதிச்சிருக்கும். அப்படி ஒரு பாதிப்பை மக்கள் மனதில் ஒவ்வொரு படமும் உருவாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆவா. சும்மா ஏதோ கமர்ஷியலாக நம்ம ஜெயித்தோம், கமர்ஷியலாக பார்த்தோம், ஏதோ அப்படி பார்த்து ஜஸ்ட் லைக் தட் அப்படி விட்டுட்டு வந்துடும் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு கருத்து மக்கள் போய் சென்றடைகிற மாதிரி